நமச்சிவாய ஜெய் வராகி. குரு அதிச்சார பெயர்ச்சி. அன்பு பக்தர்களே, குருவுடைய அதிச்சாரம் இப்போது ரெண்டு விஷயந்தான். ஒன்று, குரு பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பயிற்சியே ஆயிடுறார். கடகத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் திரும்பவும் மிதுனத்துக்கு வரவே இல்லை, கடகத்திலேயே தங்கிடுறாரு. திரும்பவும் அடுத்த மார்ச் மாதத்துக்கு மேலே அங்கேயே பயிற்சி ஆகிறார். அப்போ வாக்கிய பஞ்சாங்கத்தை ஒரு பயிற்சியாகவே கூட நம்ம கண்டினியூவாக நம்ம இதை பார்த்துடலாம். இன்னொன்று, திருக்கணித பிரகாரம் அக்டோபர் 18 அவர் பயிற்சி அடைஞ்சார் அப்படின்னு சொன்னாங்க. அது அதிச்சாரம் போனார்னாக்கா ஒரு 50 days அங்கே இருந்துட்டு திரும்பவும் ஆஃப்டர் டிசம்பர் இங்கே உள்ளே வந்துடுறார், மிதுனத்துக்கு வந்துடுறார். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த குருவுடைய அதிச்சாரம், குருவுடைய இடமாற்றம் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய இடமாற்றம், நம்ம அதிச்சாரம்னே இதை எடுத்துக்க வேணாம், குரு பயிற்சினும் எடுத்துக்க வேணாம். ஜஸ்ட்டு ஒரு பிளானட் ஒரு மூவ் ஆகுது, ஒரு பிளானட்டு ஒரு மூவ் ஆகுது, கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது அந்த அசைவுகளுக்கு கண்டிப்பாக ஒரு பலன் இருக்கும், நிச்சயமாக ஒரு சேஞ்சஸ் இருக்கத்தான் போகுது. அந்த சேஞ்சஸ் நமக்கு ஃபேவரபுளாக இருக்குமா? இது தான் நம்ம இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இதில் 12 ராசி அன்பர்களுக்கும், ஸோ யாருக்கெல்லாம் இப்போ மிதுனத்துலேருந்து வெளியில் வராரு, கடகத்துக்கு உள்ளே போகிறாரு, இப்போ ராசியாகவும் இருக்கலாம், லக்னமாகவும் இருக்கலாம். இப்போ லக்னத்தை பேஸ் பண்ணால் நம்ம எப்படி பார்க்கணும்? கடக ராசி, கடக லக்னம், நீங்கள் லக்னக்காரங்களும் நம்ம அதை பார்த்துக்கலாம். அப்போ அதுக்கும் இது மேட்ச் ஆகும். பொதுவாக குருவுடைய இடமாற்றம் சாதாரணமாக ஒரு செவ்வாயோ சுக்கிரனோ அல்லது புதனோ அவங்க சேஞ்சஸ் ஆனாலே கூட நிறைய லைஃப்பில் மாற்றம் வந்துடுது. சூரிய புத்தி நடக்குது சார், புதன் புத்தி நடக்குது சார், நிறைய இந்த கேது தசை நடக்கக்கூடியவங்கெல்லாம் பாடாப்படுத்தி எடுக்குது அவங்கள. நிறைய அன்பர்கள், நிறைய கிளைண்ட்ஸு, நிறைய பக்தர்கள் இந்த கேது திசையில் மாட்டிக்கிட்டு முடிக்கிறாங்க. புதன் தசை முந்தனத்தில் கூட அந்த சந்திர திசையில் ஒருத்தர் பேப்பர் போட்டுக்கிட்டு எழுது நோக்கம் பயந்து நோக்கம்ன்றிருக்கிறார் ரூமில். நான் பேப்பர் போட்டது கரெக்டாக இல்லையா சார், வெளியில் போகலாமா போகக்கூடாது. அப்போ இந்த இடமாற்றம் குருன்னு வந்துடுது அப்படின்னாக்கா நிச்சயமாக ஒரு ப்ரமோஷன் இருக்குதுன்னு அர்த்தம். சார் குரு அப்படின்னு சொல்லிட்டா முன்னேற்றம், குரு ஈக்குவல் டு முன்னேற்றம், இம்ப்ரூவ்மெண்ட். கெட்டாலும் மேன்மக்களே, அவர் ஒன்றும் அசர்ற ஆள் கிடையாது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் உயர்ந்த மக்களே, நீங்கள் சாதாரண ஒரு விவசாய பெருமக்களாக இருந்தாலும் சொல்கிறது, அவனும் மனசளவில் ஒரு உயர்ந்தவன் தான். அப்போ ஏழ்மை நிலையில் இருந்து ஹையர் லெவலில், மல்டி லெவலில் இருக்கக்கூடிய மானிடர்கள் வரை யாராக இருந்தாலும் நிச்சயமாக நான் அடித்து சொல்லுவேன், பாண்டு பத்திரம் போட்டு எழுதி கொடுப்பேன். அடுத்த முன்னாடி ஒரு பாஸ்ட் ஒரு 6 months, ஒரு 6 மாதமாக யாராக இருந்தாலும் நேரம் சரியில்லை சார். இப்போ கவர்மெண்ட்டேவும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க, கவர்மெண்ட்டுக்கேவும் நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டுதா இல்லையா? நாம் ஏதோ சும்மா பதில் சொல்கிற ஆள் கிடையாது, நாம் எதையும் டீட்டெயிலாக பார்க்கக்கூடிய ஆள், உண்மையை மறைக்காமல் ஓசையாக பேசக்கூடிய ஆள். அப்போ ரொம்ப தைரியமாக எப்படி சொல்கிறோம், நம்மகிட்ட சேலஞ்ச் பண்ணலாம், இது இப்படித்தான் சார் இருக்கும். இல்லைன்னு யாராவது சொல்கிறாங்களா, நீங்கள் சார் நீங்கள் பதில் சொல்லுங்கள், நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும். அப்போ அரசாங்கமே ஆனாலும் புரியுதுங்களா, எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும், எங்கள் வேர்ல்டு வைடு எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரகிளிங் இருந்துக்கிட்டு இருக்குன்னா இந்த பிளானட்ஸோடைய சுச்சுவேஷன்ஸ், அது அந்த அமைப்புகள் சரியில்லாமல் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் மாறக்கூடிய இந்த குரு, இடமாற்றம் அடையக்கூடிய இந்த குருவால் ஏன் உங்களுடைய வாழ்க்கை மாறாது? நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மெயினாக பதவிகள், ஜாபு, பதவிகளில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது, பதவி மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஒரு சிலருக்கு இருக்கிற பதவி திடீர்னு மாறிடலாம், அவங்க எனக்கு திரும்பவும் பதவி கிடைக்குமான்னு கேட்கலாம்.
எதிர்பார்க்காம சும்மா உக்காண்டவனுக்கு திடீர்னு பதவி கிடைக்கலாம், அவன் ஆச்சரியப்படலாம். இல்லை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, சார் எனக்கு இந்த வாட்டி எனக்கு கிடச்சிருமா, எனக்கு இந்த சீட்டு கிடைக்குமா, எனக்கு இந்த போஸ்டிங் கிடைக்குமா, அந்த மாதிரி எதிர்பார்ப்போடு ஒரு ஈகராக வெயிட் பண்ணக்கூடியவங்களுக்கும் இந்த குருவால் நல்ல பலன் ஏற்பட போகுது. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், ஒரு வளர்ச்சி, ஒரு ப்ரமோஷன், ஒரு ஃபினான்ஸ் பொசிஷன், டிரான்சாக்ஷனில் ஒரு நல்ல பொசிஷன் வர்றது, இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இது எல்லாம் யாருக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம், பாருங்கள். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, குரு பகவான் அதிச்சாரம் இது நாள் வரையில் அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மகர ராசி அன்பர்களே, இந்த மகரத்தில் நிறைய அன்பர்கள் எனக்கு நண்பர்களாக உண்டு, நிறைய நண்பர்கள் உண்டு. அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடியவங்க, அரசு அதிகாரிகள், அதே போல் பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, உயர் அதிகாரிகள், நிறைய நண்பர்கள். காரணம் என்னென்னா, அந்த 7.5 சனியில், அதுவும் கடைசியில் அந்த ஜென்ம சனி பாத சனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவங்கள போட்டு படாத பாடுபடுத்துது. நிறைய வேலை செய்யக்கூடியவங்க, ஜாப் லாஸ் ஆனவங்க, அல்லது வேலையில் ஏமாந்தவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம். பணம் காசு கொடுத்து ஏமாந்தவங்க, வேலைக்காக பணம் கட்டி ஏமாந்தவங்க, வெளிநாடு போகிறான்னு பணம் கட்டி ஏமாந்தவங்க, இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கே கூட நான் இத்தனை லட்சம் கொடுத்தேன், அத்தனை லட்சம் கொடுத்தேன், 40 லட்ச ரூபா 18 லட்ச ரூபா ஏமாந்தவங்களாம் கூட மகர ராசியில் நம்மக்கிட்ட இருக்கிறாங்க. அப்போ நிறைய நண்பர்கள் உண்டு. ஒரு கஷ்டம்னு வருவாங்க நம்மக்கிட்ட, எப்படியாவது நம்ம கொஞ்சம் வந்து நம்ம சரி பண்ண முடியுமா சாமி, எனக்கு பைசா வேணாம், வேலை கிடைக்குமா அப்படின்லாம் வந்தவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படி பார்க்கின்ற பொழுது எனதருமை கஷ்டப்பட்டு படக்கூடிய, தொடர்ந்து கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய மகர ராசி என்பர்களே, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம அப்படி தான் உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு மகர ராசி என்பர்கள் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது. வேலையை இழந்தவர்கள், வருமானத்தை இழந்தவர்கள், பிஸ்னஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க. நல்ல பிஸ்னஸ் சாமி, தொழில் சாமி நான் விட்டுட்டு வந்துட்டேன், நல்ல தொழில் சாமி நல்லா போயிட்டு வந்தது, திடீர்னு வந்து ஒரு சுனாமி மாதிரி ஒருத்தன் வந்தான், மொத்தமாக முடிஞ்சு போச்சு. சீட்டு பிடிக்கிறது, ஃபண்டு பிடிக்கிறது, இதெல்லாம் ஏமாந்தவர்கள். இவங்க பேரில் தப்பு கிடையாது, வாங்கினவன் திருப்பி கொடுத்துருக்க மாட்டான், இவங்களை ஏமாற்றிருப்பாங்க, இவங்க பேரில் பழி வந்துட்டுருக்கும். ஏன்னா நீ தானே வாங்கினா, நீ தான் பொறுப்பு. அப்போ இந்த மாதிரியெல்லாம் தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிஸ்னஸில், குடும்பத்தில், வருமானத்தில், குறிப்பாக பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில், கொடுக்கல் வாங்கலில் நிறைய தினம் தினம் மனம் நொந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, ஏன் எத்தனையோ வயோதிக பருவத்தை ரிட்டையர்ட் பர்சன்ஸு, ரிட்டையர்ட் பணம் கொஞ்சம் 10 லட்ச ரூபா இருந்தது சாமி, சரி இருந்தால் கொடுத்தோம்னாக்கா நமக்கு ஏதோ ஒரு மாதம் ஒரு 20,000 ரூபா 2 பைசா வட்டிக்கு தான் கொடுத்தேன். இத்தனைக்கும் குடும்பத்துக்கு நான் ரொம்ப நாள் ஃப்ரெண்டு, அவர் பில்டரு, நான் கொடுக்குறேன்னு சொல்லி வாங்கி பண்ணாருங்க. ஒரு 3 மாதம் ஒழுங்காக இன்ட்ரெஸ்ட்டு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவர் வேலையை காமிச்சிட்டாரு, இதையும் தரலை அதையும் தரலை. புரியுதுங்களா? இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்கல, அசலும் கேட்டால் ரொம்ப இழுக்கடிக்கிறாரு. அப்போ இதெல்லாம் மகர ராசி என்பவர்கள் இது போல் நம்பி ஏமாந்தவர்கள் அதிகம். இது போல் ஒவ்வொரு மகர ராசி குடும்ப பெண்களாக இருக்கலாம். நிறைய பேர் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க. நிறைய குடும்ப பெண்கள் வந்து, நிறைய பெண்கள் அப்படி வச்சுப்போமே, வேலைக்கு போகக்கூடிய பெண்கள், நான் வந்து வெளியில் சொல்ல முடியாது சாமி, நான் கொடுத்துட்டேன், அந்த காசு வருமா, நம்பி செஞ்சுருப்பாங்க. வீட்டுக்காரர்களுக்கு தெரியாமல் பண்ணேன், நமக்கு எதாவது ஒன்று செஞ்சால் வந்துடும் சொல்லிட்டு. அதே போல் ஆண்கள், பொண்டாட்டிக்கு தெரியாது சாமி, ஏதாவது ஒரு வருமானம் வரட்டுமே, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குமே, பசங்களுக்கு நல்லதுன்னு நினச்சி செஞ்சேன். இந்த மாதிரியெல்லாம் பல கஷ்டங்களை படக்கூடிய, வெளியில் சொல்ல முடியாத கஷ்டங்கள்,
வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள், ரகசியங்கள், இதெல்லாம் கஷ்டப்படக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் அக்டோபர் 20ஆம் தேதி தீபாவளிக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒவ்வொரு வளர்ச்சியாக சந்தோஷமான நாளாக இந்த குரு பகவானுடைய உச்சம் அமையப் போகிறது. நான் தான் சொன்னேன் சார், இப்போது உங்கள் ராசியில் இதே குரு பகவான் வந்துட்டார்னா அவர் நீச்சம் அடைகிறார். அப்போ ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு போகும்போது உச்சம் அடைகிறார். உச்சம் பெற்ற குருவால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி என்பவர்களே, உங்களுடைய குடும்ப கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும், பையன் ஒழுங்காக படிக்கலை, பையன் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான், பசங்க சரி கிடையாது, பொண்ணு சரி கிடையாது, சொல்கிற பேச்சை கேட்கல, வேறு எங்கேயோ போய் சுற்றுது, வெளியில் போய் இருக்குது, பழக்க வழக்கங்கள் சரியில்லாமல் இருக்குது, இல்லைனா அப்பா அம்மா பார்த்தா பிடிக்க மாட்டேங்குது, அல்லது பிரிவுகள் ஏற்படுது, அடிக்கிறது, இந்த மாதிரி குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், ஆட்டிசம் ப்ராப்ளம், குழந்தைக்கு ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்கிறது, வளர்ந்தாச்சு, பார்த்துக்க முடியாமல் இருக்கிறது, செல்ல பிராணிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வளர்ப்பு பிராணிகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், அக்கம் பக்கத்தில் குடியிருக்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், போட்டி பொறாமைகள், இன்னும் சொல்லப்போனால் மெயினாக செய்வினை கோளாறுகள். இந்த மகர ராசிக்கு மட்டும் நிறைய செய்வினை கோளாறுகள் இருக்குது. அன்றைக்கி கூட ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபோன், திருப்பதியிலேருந்து பேசுகிறாங்க, திருப்பதியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க பேசுகிறாங்க, தெய்வத்தின் பக்கத்தில் தெய்வமே இங்கே சாட்சியாக இருக்கேன், பெருமாள் தான் எல்லாம் நினச்சிட்ருக்க சாமி, ஆனாலும் செய்வினை கோளாறு இருக்குது, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குதுங்க சாமி, நல்ல ரேங்கில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்க்கின்ற பொழுது சந்தேகங்கள் ஏற்படுகிறது. செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய மறைமுகமான எதிரிகள், இவங்களுக்கு தெரியல யார் எதிரியாக இருக்கிறாங்கன்னு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. புரியுதா? அப்போ மறைமுகமான எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போது மகர ராசி அன்பர்களே, செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், எல்லாம் சில பேருக்கு உடல்நிலையை படுத்தி எடுக்கும். சில நாளுக்கு ஒரு 6 மாதம் வேலைக்கு போக முடியாமல் பண்ணிடும், 6 மாதம் வருமானம் இல்லாமல் பண்ணிடும். ஒரு கட்டு போட்ட மாதிரி இருக்கும், தெய்வ கட்டு போட்ட மாதிரி. எந்த தெய்வமும் பேசாது, குலதெய்வம் பேசாமல் இருக்கிறது. இப்படி பல கஷ்டங்கள். திருமணமாக குழந்தை பசங்களுக்கு 30 வயசு 40 வயசு கல்யாணமாகாமல் இருப்பது. பொம்பளை பசங்களுக்கு நம்ம இன்னும் கூட சொல்கிறோம், 40 வயசில் இன்னும் பொம்பளை பசங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்மகிட்ட ஒரு நல்ல ஜாதகத்தை எடுத்து சொல்லி வாராகி ஆசீர்வாதம் அவங்கள ஒரு திட்டி வரும், இந்த இடத்துல போய்ட்டு அவங்க செட்டில் ஆவாங்க. இன்னும் திருமணம் நடக்காமல் இருப்பது, ஆண்கள் பெண்கள் திருமணம் நடக்காமல் இருக்கிறது, திருமணத்தில் வரக்கூடிய கோளாறுகள், திருமணத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், இடர்பாடுகள், டிவோர்ஸ் கேஸு, அப்போ செய்வினை கோளாறுகள், கணவன் மனைவியிலேயே வரக்கூடிய மன வருத்தங்கள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், ஜாப் ரிலேட்டடாக வேலை செய்கிற இடத்துல நல்லா போய்ட்டுருக்கும் ஜாப், திடீர்னு அங்கே ஏதேனும் ஒரு இன்சல்ட் ஏற்படும், அல்லது ஒரு வீண்படி அவமானங்கள் ஏற்படலாம். செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். நான் தப்பே பண்ணல சாமி, ஆனால் என் பேரில் இப்படி போட்டாங்க, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒரு என்கொயரி நடக்குது, அன்றைக்கில் ஒரு டீச்சர் சொல்கிறாங்க, ஆமாம் டீச்சர் சொல்கிறாங்க, அதே போல் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்கிறாங்க, என் பேரில் ஒரு என்கொயரி நடக்குது, அதே போல் ஒரு ரிட்டையர்ட் பர்சன் சொல்கிறாங்க, பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு நான் லோன் கொடுத்த சாமி, இந்த மாதிரி இத்தனை கோடி ரூபாய்க்கு லோன் கொடுத்தேன், என்கிட்ட நான் கொடுத்தப்போ எல்லாமே கரெக்டாக இருந்தது டாக்குமெண்ட் எல்லாம், இப்போ என்னுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க. அப்போ இது போல் குடும்ப பெண்களாக இருக்கலாம், திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகளாக இருக்கலாம், உத்தியோகம் ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், தொழில் பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம், வம்பு வழக்குகள், என்கொயரிகள், இதுபோல் உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே.
தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பானதாக இருக்கும், கடன் சுமைகள் குறையும். இந்த உச்சம் பெற்ற குருவுடைய அதிசாரம் மகர ராசிக்கு 90% நன்மையை செய்ய போகுது. ஸோ உங்களுடைய கஷ்டங்கள் விலக போகுது. நித்தம் ஒவ்வொரு நாளும் நிம்மதி அதிகரிக்கும். அப்படி நிம்மதி இல்லை என்று சொன்னால், உங்கள் கஷ்டங்கள் விலகலைன்னு சொன்னாக்கா நிச்சயமாக அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். பிறப்பு ஜாதகம்தான் பதில் சொல்லும். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி.